தமிழ் பேசும் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் வீடு கட்டுறதுக்கு வழிவகை செய்யப்படும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதுக்கான ஏற்பாடு இன்னைக்கு செஞ்ச உடனேமே நம்ம ஸ்டேட்ல இருந்து ஏதாச்சும் எதிர்ப்பு வந்தா பரவாயில்ல, கேரளாவில இருந்து ஒருத்தர் கேட்டிருக்காருங்க, ஐயா வானாங்க ஐயா எங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுங்கய்யா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டிருக்காரு. நம்மளுடைய பக்கத்து கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் சதீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. தமிழ்நாட்டுல வீடு கட்டுறதுக்கும் அவரு இது கேட்கறதுக்கும் ஏதோ ஒண்ணு உதைக்குதுல. டீட்டெயிலா பார்ப்போம். 50-60 வருஷமா இருந்த விஷயத்தையே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அந்த விஷயத்தை செஞ்சிருக்காரு. எந்த விஷயம், ஏன் கேரளா மினிஸ்டர் இங்க வராரு அப்படிங்கிறது டீட்டெயிலா பார்ப்போம். ரைட். இன்னொரு பக்கம் அண்ணன் சீமான் அவர்களை பத்தி நேத்து தான்ப்பா நான் போட்டேன். கொஞ்சம் பார்த்து நடந்துங்க, இப்படி எல்லாம் போயிட்டு இருக்குது, அதுல பாலாத்துக்கே கீழே போயிட்டு இருக்குது, கட்சியோட பர்சன்டேஜ் இன்னும் இருக்குல்ல, கொஞ்சம் பார்த்து நடங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாருப்பா. நம்ம சீமான் அண்ணனே பண்ணி விட்டாரு. என்னடா அது, இப்படி நல்லா பேசுவாரு, நல்லா பண்ணுவாரு, நாமளும் ஒரு காலத்துல அவர் கேட்டு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோமே, என்ன திடீர்னு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போதுதான் சம்பவம் பெருசாயிருச்சு. அட இதுவா, அட இந்த தம்பியா அப்படிங்கிறது. என்னடா அது இந்த தம்பியா, இந்த சம்பவமா? சம்பவத்தை ஒன்னொன்னா நான் புட்டு வைக்கிறேன். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சமீப காலமா இந்த பிஜேபி ஸ்டேஜ்ல ஏறுறது வர 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 அது நிறையான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் தான். ரைட். இன்னொரு பக்கம் நம்மளுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு திமுக கூட்டம் நடந்துச்சு. எப்பா எல்லாரும் பார்த்து நடந்துங்க, கதவை பூட்டிடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லாம ஒரு விஷயத்த தன்னோட கட்சியினருக்கு சீனியர்ஸ்க்கு ஜூனியர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு அறிவுரை மாதிரி கொடுத்திருக்காரு. ஏன்னா சட்டமன்றம் நடக்க போகுது, அவங்க ஃபைல்ஸ் நேத்தே மரிய வில்சன் அவர்கள் சொல்லிட்டாங்க, நான் ஒரு ஃபைலை தூக்கிட்டு போறேங்க, ஊழல் ஃபைல, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொடகு போட்டு சொல்லி விட்டாரு மரிய வில்சன். அதனால இன்னைக்கு கூட்டத்தை கூட்டி விட்டாங்க, இது நடக்கணும், இன்னைக்கே எல்லாம் கேள்வி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். அவர் பேசுனது, அவர் பேசாத சில விஷயம், எதுக்காக அந்த விஷயம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் அந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் கமெண்ட் செக்ஷன் அப்படியே இழுத்தீங்கன்னா அதுல ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அது கொடுத்தீங்கன்னா பெரிய உந்துதலா இருக்கும். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகான் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு ஒரு லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மற்றவர்களும் அதே உணர்வை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேரா விஷயத்துக்குள்ளே போயிடலாம். என்னப்பா முதல்வர் விஜய் சொன்னாரு, இப்ப செஞ்சுட்டாரு 50-60 வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னே இல்லைங்க. நம்மளோட கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்துறதுக்கு நம்மளுடைய பிரபு அவர்கள் ஏற்கனவே பல கல்குவாரி அப்படியே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு சீல் வச்சுட்டு வந்துட்டாரு. அதனால என்ன ஆச்சு அப்படிங்கிறத விட இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் யாருமே மணல், ஜல்லி, எம்சாண்ட் இது மாதிரி விஷயங்கள் தமிழ்நாடு, இங்க காரைக்கால், பாண்டிச்சேரி தவிர வேற எங்கேயுமே ஏற்றுமதி செய்யக்கூடாது. நெக்ஸ்ட் அடுத்த 3 மாசத்துக்கு தடை வச்சுட்டாரு. சரி, இதனால என்னையா நடக்கும்? எம்சாண்ட் போலினா என்ன கேட்டு போயிரு, எம்சாண்ட் போலினா என்ன போட்டு அங்க பாருங்க. முதல் விஜய் அவர் என்ன சொன்னாரு, ஒவ்வொருத்தருக்கும் வீடு கட்டுத்தர வழிவகை செய்யப்படும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? வீடு கட்டுறதுக்கு என்ன வேணும், முக்கியமா என்ன வேணும் நீங்களே சொல்லுங்க. இந்த கல்லு, செங்கல், மண்ணு, மணல், எம்சாண்ட் இது எல்லாம் மாதிரி கட்டுமான பொருள் தேவையா இல்லையா? யோசிச்சு பாருங்க மக்களே. இப்போ ஒருத்தர் வீடு கட்டணும்னா என்ன இந்த மூலப்பொருள் வேணும். இந்த மூலப்பொருள் இப்ப கிடைக்குதா? ஏற்கனவே பல கல்குவாரிகள் சீல் வச்சதுனால இருக்கிற கல்குவாரி ஓனர்ஸ் எல்லாருமே விலை ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி விட்டுட்டு அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா நின்றுட்டு இருக்காங்க. முன்ன குறிப்பிட்ட அளவுக்கு மேல கல் உடைக்க கூடாதுன்னு ஒண்ணு இருந்துச்சு, அதையும் லிமிட் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல போக கூடாதுன்னு. பாவம் அங்க என்ன பண்ணுவாங்க, இத்தனை வருஷம் சம்பாரிச்சு. ரைட், நான் அதுக்குள்ள போகல. சோ அதனால என்ன ஆச்சுன்னா, இப்போ இவர் தடை பண்ணிட்டாரு, எங்க வெளி மாநிலத்துக்கு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணதுனால இவங்க வெளி மாநிலத்துக்கு அனுப்பி 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 டிமாண்ட் ஏற்படுத்தி இங்க இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு லோடு எவ்வளவுனா அப்படின்னு கேட்டா 7000 ரூபாய் எம்சாண்ட், பி சாண்ட் 12,000 ரூபாய் 13,000. இப்ப எவ்வளவு விலைக்குன்னு தெரியல, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சு சொல்றேன். சோ இப்படி விலையெல்லாம் ஏத்திக்கிட்டே இருக்கிறக்க நம்ம முதல்வர் விஜய் வந்த உடனேயுமே யாரெல்லாம் இல்லீகலா இருக்கிற கல்குவாரி க்ளோஸ் பண்ணு, அதே மாதிரி கல்குவாரி க்ளோஸ் பண்ணியாச்சா? இப்ப ப்ராப்பரா இருக்கிற யார் லைசன்ஸோட இருக்கிற எல்லா கல்குவாரிகளையும் எம்சாண்ட், இந்த மண்ணு இருந்து அரைக்கிறது இதெல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, அவங்க வெளி மாநிலத்துக்கு ஏற்றுமதி செய்யாதீங்க, எல்லாம் இங்கேயே வச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது கையிருப்பு அதிகமாகிட்டே இருக்கும். எம்சாண்டு, இந்த ஜல்லி, அந்த சிப்ஸ் இது மாதிரி இதெல்லாம் அதிகமாகிட்டே இருக்கும் போது வெளி மாநிலத்துக்கும் போகாம இங்கேயும் பண்ணாம அப்படியே தேங்க என்ன ஆயிரும், அது மலிவு வரும். மலிவுனா என்னது, விலை குறையும். எப்படியாவது இது விற்கணுமையா அப்படிங்கும் போது 7000 ரூபாய் இருந்தது 4000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு ஏன் விற்க கூடாது? அதனால அவங்க எல்லாருமே நம்ம முதல்வரோட ஐடியா என்ன, எல்லாத்துக்கும் வீடு கட்டி தரணும், அதுக்கு மூலப்பொருள் வேணும். அந்த மூலப்பொருள் வெளி மாநிலத்துக்கு போயிட்டு இருக்கு. தடு, எப்படி இப்படி நீ வெளி மாநிலத்துக்கு ஏற்றுமதி செய்யாத, இங்க வச்சிரு. எவ்வளவு நாள் தான் நீ மறைச்சு வச்சு பாப்ப? ஒரு கட்டத்துக்கு மேல நீ வித்தாகணும் இல்ல, அங்க வேலை செய்யற லேபர்ஸ்க்கு எல்லாம் கூலி கொடுத்தாகணும் இல்ல, எவ்வளவு நாள் எங்களுக்கு தெரியாம வச்சிருப்ப? ஒரு கட்டத்துக்கு மேல அது வெளியே வரணும். வெளியே வந்துச்சுன்னா அதனோட விலை கண்டிப்பா வரும். ஏன்னா எல்லா இடத்துலயுமே வெளி மாநிலத்துக்கு போவோம், தேங்கி கிடக்குற இடத்துல கண்டிப்பா டிமாண்டு குறைய ஆரம்பிக்கும், விலை கண்டிப்பா குறைவாங்க.
சோ இது மாதிரி சூழ்நிலை தான் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் சொன்னதை நான் சொன்னேன். என்ன சரிப்பா இப்படி பண்ணதுனால கேரளா முதலமைச்சர் இனிமே இழுத்தூட்டியே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து இந்த பொருளோட விலை குறைய குறைய அவங்களும் வீட்டுக்கு, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் காங்கிரீட் வீடு கண்டிப்பா அமையும். இதனால மூலப்பொருள் விலை குறையதுனால அதுக்கு முதல்வர் விஜய் வந்து தடை போட்டிருக்காரு. ஆனா அங்க கேரளாவுக்கு இல்ல கேரளாவில் இயற்கை வளங்கள் எல்லாத்தையுமே பாதுகாப்பு அவங்க வச்சுக்குவாங்களாம். இப்ப எப்படி பக்கத்து வீட்டுல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுல வந்து டிவி பாக்குறது, நம்ம வீட்டு வண்டியை வாடகை எடுத்துட்டு போறது, அதாவது கொடுங்க ஒரு 10 நிமிஷம் கடை வரைக்கும் போயிட்டு வர அப்படிங்கிறது, அப்புறம் நம்ம வீட்லயே முடிஞ்ச ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடுறது, இப்படி மிச்சம் படுத்துற பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி கேரளா அவங்க கிட்ட இல்லாத இயற்கை வளங்களா? கேளுங்க, அவங்ககிட்ட இருக்கவே. அதாவது போனீங்கன்னா அப்படி செல்வ செழிப்பா இருக்குதுயா கேரளா. அது என்றானோன்னுமே. ஏன்னா இங்க இருக்கிற இயற்கை வளங்கள் எல்லாம் நம்மளோட முதலைகள் இருக்குதுல்ல, அரசியல் முதலைகள், அந்த பண முதலைகள்னு சொல்லுவாங்கல்ல, எடுத்து தின்னு யாப்பம் விட்டா அவங்க எல்லாம் அடிச்சிருச்சு. அவன் தமிழ்நாடு எப்படி போனா எனக்கு என்ன, போனா என்ன இருந்தா என்ன, நான் பொழைக்கணும் அப்படின்ட்டு எந்தெந்த கல்குவாரி எங்கெங்க மலையை பார்த்தா உடனே ஆஹா இவ்வளவு பெரிய மலை எப்படியா நிக்குது, நிக்கவே கூடாது, இதுக்கு ரெண்டு வேணும், போயிட்டு நம்ம கவர்மெண்ட் கிட்ட சொல்லு. அப்போ சொல்றேன், இப்ப இல்ல, இப்ப எல்லாம் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது அந்த மலையை. சரி ரைட்டு, இந்த ஒரு மலையை வந்து பார்த்தோன்னே அவங்க வந்து உடச்சிட்டு கொடுத்து மலையை தரமட்டம் ஆக்கிட்டு, எப்படி உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, இப்போ ஒரு ரோடு போறோம், ஏல இருந்து பிக்கு ஒரு ரோடு போறோம்னு வச்சுங்களேன். இப்போ ஏல இருந்து பிக்கு போறதுக்கு ரோடு ஸ்ட்ரெயிட்டாவே இருக்குது. ஆனா அங்க ஒரு தூரத்துல ஒரு 50 கிலோமீட்டருக்கு அந்தாண்டா அப்படி ஒரு கணக்குல ஒரு மலை இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன் இந்த ரோடு இங்க போடுற, அப்படியே வளைச்சு அங்க போ, மேப் போடு, ப்ளூ பிரிண்ட் அடிச்சோடனே அந்த மலை தடை வரும், அந்த மலையை உடைக்கணும்னு எங்களுக்கு கொடுங்க, கான்ட்ராக்ட் நாங்களே எடுத்து மலையை உடைச்சு அங்கேயும் வித்துக்கிறோம், டெண்டர் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்படிதான் இல்லீகலா நிறைய விஷயத்த பண்ணிருக்காங்க. அதாவது லீகலா பண்ணி இல்லீகல் வேலையை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ முதல்வர் விஜய் கண்டுபிடிச்சாரா, போடுற சங்கிலி அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து முடிச்சு விட்டாங்க. இது கொடுக்க முடியாதுன்னு கேரளா மினிஸ்டர் இங்க சதீசன் வந்து, ஐயா எங்க கேரளா மாநிலத்துக்காவது ஒரு விதிவிலக்கு கொடுங்க ஐயா, இந்த மணல், இந்த ஜல்லி, சிப்ஸ் இது எல்லாத்தையும் ஏற்றுமதி செய்யறது, மத்த மாநிலத்து மாதிரி எங்களையும் நினைச்சிடாதீங்க, நம்மளா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்டும் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. கண்டிப்பா மாட்டேன்னு தான் சொல்லுவாரு. அது என்ன இந்த கவர்மெண்ட்டுக்கு, அதாவது பக்கத்து ஸ்டேட் கொடுத்துட்டா மத்த ஸ்டேட் கேட்க மாட்டாங்களா? சோ அதனால எடுக்கல. சோ நான் ஒட்டு மொத்தமா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், அவர் சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது மெதுவா நடந்தாலும் அது மக்களின் நலனுக்காக நடக்குது அப்படிங்கிறதான். சோ எல்லாருமே தயாரா இருந்துங்க. எல்லாரும் மணல் விலை இதெல்லாம் குறைய போகுது. எல்லாரும் வீடு கட்டுறதுக்கு, வீடு இல்லாதவங்க வீடு கட்டுவீங்க, கட்டுறதுக்கான பாசிபிலிட்டி எல்லாத்தையும் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் இன்டைரக்டா எடுத்துக்கிட்டு இருக்காரு. அது வந்து டைரக்டா உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு, இது இன்னொரு விஷயம் சொல்லணுங்க. இது குறிப்பா வந்து இவரு அன்புமணி ராமதாஸ் ரொம்ப வரவேற்றிருக்காரு. ஆஹா சூப்பரியா, என்னையா அது இயற்கை வளங்களை வந்து வெளிக்கொண்டு போகும் தமிழ்நாட்டிலேயே வச்சுக்கிறியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அன்புமணி ராமதாஸ் சொன்னாரு. அவர் சொன்னதுல எங்கயா நாம ஒருத்தர் எதிர்பார்த்தமே அவரை காணோம் அப்படின்னு பார்த்தா, முக்கியமா குறிப்பா நாம் தமிழ் கட்சியோட அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்கணும். ஏன்னா அவருதான் இயற்கை மேல அவ்வளவு ஆர்வம் இருந்துட்டு மரத்து கூட போய் பேசிட்டு இருந்தாரு, இந்த பக்கம் மலை கூட பேசிட்டு இருந்தாரு, மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு, அப்புறம் மாடு மட்டும் கிடையாது கடல் கூட பேசிட்டு இருந்தாரு, மலை கூட மலையிலேயே நனைஞ்சிட்டு இருந்தாரு. இயற்கையை நேசித்த மனிதன் அப்படின்னா சீமான் அவர்கள் தான். அப்படிப்பட்ட இயற்கையை சீரழிச்சதை தடுத்து நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் தடுத்து நிறுத்து அந்த இயற்கை வளங்களை சீரழிக்காம, அதாவது அது உடைச்சு நாசம் பண்ணாம அது அப்படியே இருக்கட்டும், நான் சொல்ற அளவு மட்டும் தான் வெட்டு, சொல்றது மட்டும் இங்க விட்டுக்கோ, வெளிமாநிலத்துக்கு செயல்படாத, அதாவது எங்க இயற்கை வளங்களை வெளிமாநிலத்துக்கு நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு எடுத்திருக்கிற முன்னெடுப்புக்கு நம்மளுடைய சீமான் அவர்கள் வந்து ஸ்டேஜ் போட்டே பேசணும். ஆனா பேசுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுல. ஏன்னா பேசுனா இவர் அரசியல் வந்து மக்கள் நலனுக்காக பண்ணியிருந்தா ஓகே, ஆனா அவர் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை பண்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் பண்ணின ஒரு திட்டத்தை கூட நம்மளுடைய அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பாராட்டலான்னு பரவாயில்ல, அப்படியே உதாசீனப்படுத்துற மாதிரி பேசிட்டு இதெல்லாம் ஒண்ணா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா உங்களுக்குள்ள மக்கள் நலன் அப்படிங்கிற ஒரு உள்கருத்து மனசுக்குள்ள பதியல. விஜய் அவர்கள் வந்து உங்களுக்கு பின்னாடி கட்சி ஆரம்பிச்சு முன்னாடி வந்து சிஎம்மா சேர் போட்டு உட்கார்ந்து இருக்காரு அப்படிங்கிறது தான் எரிச்சலா இருக்குது. அதனால வந்து என்ன பண்றீங்க, சரி இதையெல்லாம் தாண்டி நான் சொன்னேன் இல்லையா, நாம் தமிழர் கட்சி வந்து கீழேயே போயிட்டு இருக்குது. நேற்று சொன்னேன், எம்ஜிஆர் அவர்கள் ரத்தத்தின் ரத்தம், கலைஞர் அவர்கள் உடன்பிறப்புகள், கழக உடன்பிறப்புகள், ஜெயலலிதா மேல் பை த பீப்புள், பாரத பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கனிவா பேசிட்டு இருந்த நம்மளுடைய தலைவர்கள் வரிசையில சீமான் அவர்கள் வந்து என் கட்சியில இருந்தா என்ன, போனா என்னையா, என் பேச்ச கேட்டா இரு, இல்லைன்னா போயிட்டே இரு அப்படின்னு சொல்ற மாதிரி அண்ணன் சீமானன் பேசி கீழேயே போகுதுன்னு சொன்னேன். கட்சி வந்து பின்னாடி போய் நிக்கிறதுக்கு காரணம், அடி ஆழத்துக்கும் போய் 8ல இருந்து 4 இருந்து 0 போய் நிக்கிறதுக்கு காரணம் அது மாதிரி ரீசன் சொன்னேன். ஆனா இன்னைக்கு நான் தூங்கி எந்திரிச்சு வந்து பாக்குறேன், ஒரு பையனை, ஒரு தம்பியை வந்து கட்சி விட்டு நீக்கிட்டாரு. யாரான்னு போய் பார்த்தா தென்னகம்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கிற விஷ்ணுன்னு தம்பி. அந்த தம்பி வந்து உங்க கட்சி, அதாவது எலெக்ஷன் டைம்ல, அந்த மாநாட்டு டைம்ல பத்திரிகை வச்சுக்கிட்டு வீடு வீடா கொண்டு போய் இன்விடேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. உங்க அம்மாவையும் கூட்டிக்கிட்டு, யாரு சீமான் அவர்களோட தாயாரையும் கூட்டிக்கிட்டு வீடு வீடா போயிட்டு இருந்தாரு. அந்த தம்பி எப்படி நீங்க வந்து மனசு வந்துச்சு, அவர் என்ன வேணாலும் செய்யட்டும், சின்ன பையன்,
உங்க வயசை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குட்டி. நீங்க அட்வைஸ் பண்ணிருக்கணும், எப்படி சாட்டை துறைமுகம்னு சொன்னீங்க அது மாதிரி இது மாதிரி இப்படி பண்ணி எவ்வளவு மன உளைச்சலுக்கு நீங்க இது நாள் வரைக்கும் இருந்த உங்க கட்சி புகழையும் டைம் எடுத்து வீடியோ எடிட் பண்ணி அந்த கண்டென்ட்டை ரீட் பண்ணி உங்களுக்காகவே தியாகம் செஞ்ச அந்த தம்பியை நீங்க எப்படி கட்சி விட்டு நீக்கலாம்? யோசிச்சு பாருங்க. அவர் சொன்னது ஒரே ஒரு தப்பு, அவர் தமிழ் தேசியத்தை ஆழமா மனசுல பதிச்சதுதான். தமிழ் தேசியம் உண்மையா விரும்பின ஒரே காரணத்துக்காக தான். நீங்க தமிழ் தேசியத்தை உண்மையா விரும்பி இருந்தீங்கன்னா இன்னைக்கு தம்பியை தூக்கி இருக்க மாட்டீங்க. ஆனா தூக்கிட்டீங்களேப்பா, பெரிய தப்பு செஞ்சிட்டீங்க. உண்மையிலுமே பெரிய தப்பு செஞ்சிருச்சு நாம் தமிழர் கட்சி இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக. அவர் செஞ்ச தப்பு என்னன்னு சொல்றாங்கன்னா, பாரிசாலன்னு ஒண்ணு தமிழ் தேசியவாதி இருக்காருல்ல, அவரு கூட பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டாராம். இன்னொரு பக்கம் நம்ம சீமான் அண்ணன் ஸ்டேஜ்ல அந்த பிஜேபி கூட ஒரு ஸ்டேஜ் நடத்தில சரத்குமாரோட 70+72வது வயசோ 73வது வயசோ அந்த வயசு பிறந்த நாளுக்கு அங்க போயிட்டாங்க. அதுல நாகேந்திரன், நம்ம சரத்குமார் அவர்கள் இவங்க எல்லாம் இருந்தபோது பேசிக்கிட்டு இருந்துட்டாங்க. அப்போ ஏங்க நம்ம பக்கத்துல ஒரு என்னமோ ஒரு ஊழல் பண்ணன ஒரு கோடி கணக்குல ஏதோ ஒரு இது பண்ண மோசடி பண்ண ஒருத்தர் கூட பக்கத்திலேயே உட்காந்து ஹாயா இப்படி உட்காந்துட்டு இருக்கிறீங்களே, இதெல்லாம் நமக்கான ஸ்டேஜா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை அண்ணன் சீமான் அவர்களே டைரக்டா அட்டாக் பண்ற மாதிரி பேசுனதுனால என்னையே அட்டாக் பண்றியா தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து சொன்ன டயலாக் இல்ல, என் பேச்ச கேட்டு நின்னா நில்லு, இல்லைன்னா போயிட்டே இரு. எடப்பாடி பழனிசாமி ஐயா மாதிரி இபிஎஸ் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒண்ணும் இல்லாதவே பண்ணி இப்போ கொஞ்சம் அப்படி இருக்குது. சோ அது மாதிரி தான் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இறக்கி வச்சோம்னா அது வாழ்க்கையும் சரி பொது வாழ்வியலும் சரி நம்மளை தலைவனா தூக்கி கொண்டாடுவாங்க. இல்லைன்னா உங்களை ஒரு கீழே கிடக்கிற கல்லா கூட மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனதை போவோம். அதாவது நம்ம முதல்வர் ஏற்கனவே செஞ்சு விட்டு போயிட்டாரு. ஆனா செஞ்சு விட்டு போனோன்னையும் நீங்க கதவை சாத்தணும்னு சொல்லி ஒருத்தர் கையை உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ள போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, இன்னைக்கு திமுக கூட்டம் நடந்துச்சுங்க. திமுக கூட்டம் நடக்கும் போது இவர் எல்லா அட்வைஸ் சொல்லியிருக்காங்க. எப்பா வரப்போகுது நம்ம சட்டத்தொடர் கூட்டம், சட்டசபை கூட்டத்துல யாரும் கண்டபடி பேசிவிடாதீங்க, மாண்போடு நடந்துங்க. லைவ்ல வேற போயிட்டு இருக்கோம், இந்த கவர்மெண்ட் வேற இதை வேற போட்டு தொலைஞ்சிருச்சு, நான் பக்கத்துல போயிட்டு ஹாயா தூங்கிட்டு எந்திரிச்சு வரலாம்னு நினைச்சுக்காதீங்க. எம்எல்ஏனா சும்மா இல்ல, எம்எல்ஏவுக்கு என்னென்ன இருக்குதுன்னே அவங்களுக்கு இப்பதான் தெரியுது. அதுக்கு முக்கியமான காரணம் முதல்வர் விஜய் அவர்கள். ஐயோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண அவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர், அதாவது எம்எல்ஏ மாதிரி நடந்துங்க, அங்க மாண்போடு நடந்துங்க, கேட்கிற கேள்வியை ப்ராப்பரா கேட்டுங்க. சீனியர்ஸ் மூத்த நம்மளோட எம்எல்ஏக்கள் ஜூனியரா இருக்கிற எம்எல்ஏக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க, இப்படி எல்லாம் நடந்துங்க, மாண்போடு நடந்துங்க அப்படின்னு சொல்லித்தாங்க. யாராச்சும் எகிரிகிற போறீங்க, சட்டம் ஓட்டுற போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் கேள்வி கேட்கறீங்களோ அந்த பினான்ஸ் பட்ஜெட் தாக்கல் பண்றாங்களா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள், மரிய வில்சன் அவர்கள், அந்த விஷயத்துக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளை ரெடியா பண்ணிட்டு அங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 லிஸ்டே அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது சட்டசபைகளுக்கு, பாத்துங்க நான் எதுவும் பேச மாட்டேன், எனக்கே அங்க பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாரு தெரியல. ஏன்னா இந்த தடவை கதவையும் சாத்த முடியாது, கதவை சாத்தினாலும் ரெடியா எல்லாருமே இருந்துக்கணும். எல்லாரும் தயாரா இருந்துகிட்டு அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றோம்னு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தெளிவு நாளா ஓட மாட்டேன் பாரு, கேட்ட கேள்விக்கு டான் வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த பக்கம் சொன்னோடனே ஆர்எஸ் பாரதி, திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவரோட ஜாதகம் கலைஞர் அவர்களோட ஜாதகம் ஒண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒன்னா இருந்தா என்ன அப்படின்னு மக்கள் கேட்டதுனால, அதனால இவர் யாரு கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு வர்ற சட்டசபை அந்த தொடர்ல கூட்டத்தொடர்ல உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இருக்காங்க. என்ன தெரியுங்கிறேன். ஒரு நீங்க சொல்றது எல்லா கருத்துக்களும் ஓகே. நான் கேட்கிறேன், திராவிடத்தோட சித்தாந்தம் என்ன? கடவுள் மறுப்பு வச்சு இருக்கிறீங்களா இல்லையா? அப்போ ஜாதகம் இங்க எப்படி வருது? வேணும்னா நீங்க கடவுள் மறுப்பு வச்சுக்குவீங்க, வேண்டாம்னா சரி, வேணும்னா கடவுள் மறுப்பு வச்சுக்கோங்க, வேண்டாம்னா கடவுள் மறுப்பு அப்படியே தூக்கி எஞ்சிருவீங்க. எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மக்கள் தெளிவா பார்த்துட்டு இருக்காங்க, உன்னிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கொள்கை சித்தாந்தத்தோட வர்ற ஒரு கட்சியை அந்த கொள்கை சித்தாந்தத்துல இருந்து மாறும்போது, உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சியோட இது தமிழ் தேசியம், ஆனா தமிழ் தேசியத்தை விட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, திராவிடத்தை எதிர்ப்பதை தவிர மத்தது எல்லாத்தையும். ஆனா தான் கொண்ட கொள்கையை மட்டும் எடுத்துக்கிட்டு போற எந்த ஒரு கட்சியுமே தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரம் நம்பிட மாட்டாங்க. நம்பினா கடைசி வரைக்கும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு உதாரணம் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். அதுவே போதுங்க. வெகு ரொம்ப கூடிய, அதாவது கொஞ்ச நாள்லயே கொஞ்சம் ஒரு அப்படி சொல்லலாமா? சோ சீக்கிரம் முதலமைச்சரா உட்காருவாங்கன்னு யாரு கூட நினைக்க பார்க்கல. ஏன் முதல்வர் விஜய் அவர்கள் கூட நினைக்கல. ஆனா மக்கள் சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க முதல்வர் விஜய் அவர்கள். அவருக்கு என்ன, அவர் மேல வச்ச நம்பிக்கை, அவர் எடுத்த கொள்கை, எம்ஜிஆர் இருந்து அத்தனை 50 தலைவர்களும் கொள்கை தலைவர் வச்சிருக்காரு. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த கூட்டத்திலேயே எல்லாம் சொல்லிட்டனால ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லியிருக்கணும்? ஏப்பா சரிப்பா வரம்பா, இந்த அட்வைஸ் கொடுக்கலாம், இங்க பேசணும், போன தடவை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுட்டு. ஆனா இங்க யாரு கோமாளி அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கலைஞர் அவர்களோட ஜாதகமும் ஒன்னா இருக்குதாமா.
சரி ரைட்டு, ஜாதகத்தை எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்குது, எனக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது, அப்படி கூட இருக்கட்டுமே. ஆனா கலைஞர் அவர்களோட அந்த ஆற்றல், பேச்சாற்றல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது வரப்போற அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் சொல்லும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேர் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மற்றவர்களும் அதே உணர்வு பெறுவர்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.